இன்னொருத்தங்க வந்து ஜாயின் பண்ணி நான் பேசுறேன் அம்மாகிட்ட அப்படின்னு இன்னொருத்தங்க ஆசைப்படுறாங்க. அவங்களா வந்திருக்காங்க ஒரு சில விஷயங்கள். ஸோ ஷீதல் எங்க இருக்கீங்க? எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன் அத்தை. ஷீதல் என்ன சொல்லணும்னு நினைச்சீங்களோ இப்போ நீங்க சாரி அதை அத்தை, சொல்லுங்க அம்மாகிட்ட. எதுக்கு? அவங்கள ஹர்ட் பண்ண. நான் தான் இல்லைன்னு சொன்னேனே உங்ககிட்ட, இனிமேல் எது காண்டாக்ட் பண்ணுறீங்கன்னு. இன்னும் என்ன பண்ணணும்? இல்லை அத்தை, சாரி சொல்ல தான் வந்தேன். ஏன் அப்படி பண்ண? நான் உனக்கு தப்பு நினச்சிருக்கேனா? இல்லை அத்தை, ம், நீ நல்லா இருக்கணும்னு தானே நினச்சேன். விஷ்ணு, அப்படி உட்காரு. நீ அப்படி உட்காரு. ஏங்க நீங்கள் இது சொல்லவே இல்லை? மேம் இல்லை, நாங்கள் விஷ்ணுபிரியா மேம் அதை சொல்லுவாங்க. மேம் ப்ளீஸ். உனக்கு தெரியுமா? அக்கா பேசணும் உங்களை கேட்டுகிட்டே இருந்தாக்கா. கோயிலில் பார்த்ததுலேருந்து உங்ககிட்ட பேசணும்னு சொல்லிட்டு இருந்தா. நீங்கள் தான் வேண்டாம் வேண்டாம் நீங்கள். பட் இன்னைக்கு வந்து உங்ககிட்ட அட்லீஸ்ட் சாரி மட்டும் சொல்லிட்டு போகிறேன்னு தான் வந்தா. சின்ன பொண்ணுக்கா. சின்ன பொண்ணு தான். இவ பேர் வந்து ஷீதல். என் தங்கச்சி பேர் வச்சாங்க. தங்கச்சி வந்து 23 வயசுல இறந்துட்டா. சரி, அவள் தான் அல்பாயுசில் போயிட்டாளேன்னு இவளுக்கு இந்த பேர் வைக்கக்கூடாதுன்னு. எங்கள் அக்கா தான் இருக்காங்களே, நான் எது சொன்னாலும் கேட்காதவங்க, அவங்க இந்த பேர் தான் வச்சாங்க. அதுக்காகவே அந்த பேர் சொல்லி நான் கூப்பிட மாட்டேன். அதாவது மூத்த சகோதரி நூர்ஜஹான் அவங்களோட நூர்ஜஹான் அத்தை. நான் எப்படி அத்தையோ அவங்க தான் ஃபஸ்ட்டு. இன்ன வரைக்கும் அந்த பேர் வச்சு நான் அவளை கூப்பிட்டதில்லை. அவளே கேளுங்க. கூப்பிட்டதில்லை அத்தை. நீங்கள் படிக்க வைக்கணும்னு நினச்சேன், நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினச்சேன். நான் உன்னை ஏதாவது ஃபோர்ஸ் பண்ணேனா? நான் உன்னை ஏதாவது பேசினேனா? நீங்கள் எதுவுமே பேசல அத்தை. எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் அத்தை. உன்னை எப்படி பார்த்துக்கிட்டாங்க?